இப்போ பார்த்தீங்கன்னா ரிவர்ஸ் கிளாஸ் எடுக்க போகிறோம். ஓகேங்களா? அதாவது நேராக ரிவர்ஸ்லேயே போகிறது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வண்டி சைடு தெரியுதா, இந்த சைடுக்கும் அந்த சைடு புல்லுக்கும் நடுவில் தார் ரோடு தெரியுதா, இந்த இடத்துக்கிட்ட மேலேயும் பார்க்கக்கூடாது, இந்த இடத்தையும் பார்க்கக்கூடாது. நம்ம அந்த சைடு கைப்பிடி தெரியுதா, இந்த இடம் நல்லா வச்சுக்கோங்க. இந்த சைடுக்கும் இந்த புல்லுக்கும் நடுவில் தார் ரோடு தெரியுதா, புல்லுக்கு இந்த நம்ம வண்டியோட சைடு இந்த இடம், இந்த இடத்துக்கு இதுக்கு நடுவில் தார் ரோடு தெரியுதா, நடு மேலே தார் ரோடு தெரியுதா. இங்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா கம்மியாக தார் ரோடு தெரியுதா. அதே இங்கிட்ட பாருங்க, நம்ம வண்டியோட சைடு இந்த இடம் கரெக்டாக, இதுக்கும் இந்த புல்லுக்கும் நடுவில் தார் ரோடு தெரியுதா. இப்போ ரெண்டையும் பார்க்குறப்ப எங்கிட்ட தார் ரோடு அதுக்கு அகலமாக தெரியுது, இந்த சைடு தான் அகலமாக தெரியுது. ஓகேங்களா? சரி, இப்போ தார் ரோடு எங்கிட்ட அகலமாக தெரியுதோ அதே பக்கம் லைட்டாக திருப்பிட்டு நேராக்கினா போதும். நல்லா நான் வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு ரிவர்ஸ் கியரை போட்டுக்கணும். அடுத்து கிளச்சையும் பிரேக்கையும் மெதுவாக விடுங்க. வண்டி இஞ்சி பை இஞ்சாக போகும். இப்போ ரெண்டு சைடு முறையும் பாருங்கள், எங்கிட்ட அகலமாக இருக்குன்னு பாருங்கள். எங்கிட்ட அகலமாக இருக்கோ, இப்போ ரைட்டில் அகலமாக இருக்குன்னா லைட்டாக ரைட் இந்த அளவுக்கு திருப்பினா போதும், திரும்ப நேராக்கிடுங்க. ஒருவேளை லெஃப்ட்டில் அகலமாக இருக்குன்னா லைட்டாக லெஃப்ட்டு திருப்புங்க, நேராக்குங்க. இப்போ ஒரு வேளை லெஃப்ட்டில் அகலமாக இருக்குன்னா, கண்ணாடி அகலமாக இருக்குன்னா இப்போ பாருங்கள் லைட்டாக லெஃப்ட்டு திருப்புறேன். இப்போ அந்த அகலம் அப்படியே கொஞ்சமாக கம்மியாவா, திரும்ப நேராக்கிங்க. இப்போ ரைட்டில் ஒரு வேளை இப்போ ரைட்டில் அகலமாக போதும், லைட்டாக ரைட்டு திருப்புங்க. திருப்புனா அந்த அகலம் கம்மியாகுதா, திரும்ப நேராக்குங்க. இதே மாதிரி ரெண்டு கண்ணாலையும் உங்களுக்கு தார் ரோடு தெரியணும், மறையக்கூடாது. ஓகேங்களா? இதுதான் ரிவர்ஸ் கிளாஸு. லாஸ்ட்டாக எங்கே நிப்பாட்டு நினைக்கிறேன் அங்கே கிளச்சை மிதிச்சு பிரேக் அமுக்கினா போதும். புரியுதா?